மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு 7.5 சனி விலகி இனிய பலன்கள் கொடுக்கின்ற ஆண்டாக அமைகின்றது. ஆனால் அஷ்டமத்தில் ராகுவும் அஷ்டமத்தில் கேது இருக்கின்றார், 2இல் ராகு இருக்கின்றார். ராகு 2இல் இருப்பதனாலே உங்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். ஆனால் அஷ்டமத்தில் கேது இருந்தாலே அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் தொல்லைகளை கொடுப்பார்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் இடையூறுகள் சக்திகள் அதிகரிக்கலாம். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் தான் செயல்பட வேண்டும். இருந்தாலும் குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு மிகுந்த நன்மையை வழங்கப் போகின்றது. 7ஆம் இடத்திற்கு குரு வருகின்றார். 26/5/2026 குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கின்றார். அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் உங்களுக்கு அமையும். எதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அத்தனை காரியங்களும் சிறப்பாக நடைபெறப் போகின்றது. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே பயணங்கள் பலன் தரும். அயல்நாட்டிலே பணிபுரிய வேண்டும், நம்மோடு பணிபுரிபவர்கள் எல்லாம் அயல்நாடு சென்று வந்து விட்டார்களே என்று கவலைப்பட்டால் அதற்குரிய விதத்திலே உங்களுக்கு மாற்றங்கள் வரலாம். அது மட்டுமல்ல, பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமைகள் சேரும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதவி வருமானங்கள் கிடைக்கலாம். அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு வருகின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ராகுகேது பயிற்சி மிகுந்த நன்மையை உங்களுக்கு வழங்கும். உங்கள் ராசிக்கே ராகு வரப்போகின்றார். ராகுவை போல கொடுப்பாலும் இல்லை என்பதற்கேற்ப மகர ராகு உங்களுக்கு மகத்துவங்களே எல்லாம் வழங்கும். சப்தமத்தில் கேது இருப்பதனாலே வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமே ராகுகேது பேச்சுக்கு பின்னால் உங்கள் வாழ்க்கையில் விருப்பங்கள் நிறைவேறும். பொதுவாக சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். விநாயகப் பெருமானை வணங்கலாம், அனுமனை வணங்கலாம். ஆயினும் சிறப்பு வழிபாடாக திருப்பத்தூர், அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகில் உள்ள பெருச்சிக்கோயில் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. கண்டராமாணிக்கம் பக்கத்தில் 6 கிலோமீட்டர் தூரத்திலே பெருச்சிக்கோயில் என்ற ஊர் இருக்கின்றது. அற்புதமான ஸ்தலம். அங்கு காசி பைரவர், நவபாஷான வைரவர் இருக்கின்றார். அதற்கு பக்கத்தில் வன்னி மரத்தடியிலே சனி பகவான் இருக்கின்றார். வன்னி மரத்தடி சனி பகவான் எண்ணியதையெல்லாம் நிறைவேற்றுவார் என்பார்கள். வாய்ப்பு இருப்பவர்கள் அங்கு ஒரு சனிக்கிழமையோ அல்லது யோக பலம் பெற்ற நாளிலோ சென்று வழிபட்டு வந்தால் வளர்ச்சி மீது வளர்ச்சி உங்களுக்கு வரும்.